எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கண்டிப்பாக கிடைக்கணும், பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அடுத்து உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட சந்தேகத்தெல்லாம் கேளுங்க. உங்களோட சந்தேகத்தை தினப்பலன் கொடுக்குறோம்ல, அதுலேயே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். பதிவை நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் கேள்விக்குண்டான பதிலை நான் உங்களுக்கு தினப்பலனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டெய்லி தினப்பலன் பார்க்கும்போதே உங்களோட சந்தேகத்துக்கு உண்டான விட உங்களுக்கு கிடச்சிரும். லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு, அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உத்வேகத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் பேச்சு. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா சந்தோஷக்காரகனே அவர் தான். இந்த உலகம் எங்கின்றிருக்குன்னு காரணமே சுக்கிர பகவான் தான். ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சில தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். அது ஒரு தனியாக ஒரு பதிவு போடுறேன். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கதிர்வீச்சுக்கள் உண்டுன்னு தெரியும். ஆனால் அந்த கதிர்வீச்சுக்கள் நம்மளை எப்படி வந்து அடையிறதுங்கிறத பற்றி உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஆக இந்த சுக்கிர பகவான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவர். 1000 பிரச்சனைகள் நமக்கு இருக்கும், அதெல்லாம் மாற்றுறவர் இவர் தான். கொஞ்ச நேரம் அப்படி சந்தோஷம். அதாவது ஒருத்தன் பெரிய கஷ்டத்தில் இருக்கான், ஒரு மரக்கிளையில் தொங்கின்னு இருக்கான், கீழே பாம்பு இருக்குது, அங்கே புலி இருக்குது, ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கான். அப்போ ஏதோ ஒரு இதில் மேலேருந்து ஒரே ஒரு சொட்டு தேன் அவனோட நாக்கில் விழருது. அந்த ஒரு க்ஷணம் அவன் சந்தோஷப்படுறான். ஆகான்னு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த கிளையை விட்டுட்டான் அப்படின்னா கீழே விழுந்து பாம்புக்கு இரையாகணும், சரி இந்த பக்கம் வந்தால் புலிக்கு இரையாகணும், இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஒரு துளி தேன் அவனுக்கு சந்தோஷம். அந்த துளி தேன் தான் சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் அவன் மீண்டு வர்றது அடுத்தது, அது பகவானோட கையில் இருக்குது. ஆக இந்த சுக்கிர பகவான் 19/1/2024 12/2/2024 வரைக்கும் தனுசு ராசியில் 25 நாள் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஏன்னா சூரிய பகவானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் சந்திரன், நிலா. அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது புதன். டக்குன்னு ஒரு 15 நாள் 20 நாள் டக்குன்னு மாறின்னு இருப்பார். சில சமயம் அஸ்தங்கம் ஆகிடுவார். ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிட்டு அஸ்தங்கம் ஆகிடுவார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுத்துட்டே இருப்பார். அவர் தான் மாதம் வர்றவர், மாறிகிட்டே இருக்கிறவர். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 25 நாட்கள் தனுசு ராசியில் இருந்துட்டு நம்மளுக்கெல்லாம் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை மீன ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி. இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகாயாதிபதி, முயற்சிகளை மேற்கொள்கிறவர். ஆனால் அதே சமயம் அஷ்டமாதிபதி அப்படின்னாலே கொஞ்சம் பிரச்சனைகள் தான். ஆனால் உங்களுக்கு சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் அதை அப்படியே ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கிட்டு சந்தோஷத்தை கொண்டு வந்துப்பீங்க நீங்களே. அதாவது இயற்கையாக இல்லை அப்படின்னாலும் செயற்கையாக நீங்கள் அப்படியே அந்த குளிர் ஊட்டிங்கிற மாதிரி குளிரை ஊட்டிப்பீங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டு தந்தை மூலமாக சில நன்மைகள் எல்லாம் கொடுத்துருக்கார். அதேமாரி பூர்வீக சொத்துக்கள்லாம் சில பேருக்கு வந்திருக்கு. அந்த சுக்கிர பகவான் இப்போ ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். சரி, மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அற்புதமான உங்கள் ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சில உயர்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதை இன்னும் கொடுத்துட்டு தான் இருப்பார். ராசிநாதன் என்றைக்குமே விட மாட்டார். ஆனால் அதே சமயம் ராகு பகவான் பார்த்திங்கன்னா ஜென்மராசியில் இருக்கார், கேது பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார். இதனாலே கொஞ்சம் குழப்பம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்துலேயும் சின்ன குழப்பங்கள் இருக்குது, மனசுலேயும் சின்ன குழப்பம், ரெண்டாவது குடும்பத்துலேயும் சின்ன பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. மற்றபடி இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்கார், 12ஆம் இடம், 7 ஆரம்பிச்சிடுது. ஆனால் முதல் ரவுண்டு அப்படின்னா கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருக்கணும். 2வது ரவுண்டுன்னா கவலைப்பட வேண்டாம், அப்படியே தூக்கி விட்ருவார். கல்யாணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். எல்லாம் நல்லபடியாக 2வது இடத்துல இருக்கும்போது, 2வது சொத்தில் இருக்கும்போது, 3வது சொத்து அப்படிங்கும்போது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக. அதனால் அது ரொம்ப, ஏன்னா கொஞ்சம் வயசாகிடும், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி இந்த சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்தார். இப்போ அவர் 10ஆம் இடமாகிய ஜீவனஸ்தானத்துக்கு வரதுனால குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம்.
அதனாலே இந்த கணவன் மனைவி உடன்பிறப்புகள் மற்றபடி இந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. தேவையில்லாத பேச்சுக்களெல்லாம் தவிர்க்கணும். அனாவசியமான பேச்சு உங்களை வம்பில் மாட்டி விடும். உத்தியோகம் அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்கள் மேலதிகாரிகளை கூடுமான வரைக்கும் அனுசரித்து தான் போகணும். ஏன்னா நமக்கு உத்தியோகம் நன்னா இருக்கணும், உத்தியோகம் இருந்தால் தான் வருமானம் வரும், வருமானம் இருந்தால் தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும்னு இருக்கும்போது உத்தியோகத்தில் இருக்கிறவாளை கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் நல்லது. மேலதிகாரிகள் நிர்வாகிகள் வாழெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. மற்றபடி இந்த தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா பொறுப்புகள் கூடி வரும். ஏன்னா லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்க நம்ம கடுமையாக உழைக்கணும். உழைச்சா தான் அந்த லாபம் கிடைக்கும். சும்மா உட்காந்துட்டு நானும் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு கல்லால் உட்காந்துட்டு யாருமே வரல அப்படின்னா அப்புறம் அந்த தொழில் நடந்து என்ன பிரயோஜனம்? லாபமே இல்லாத தொழில். அதனால் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி தான் வரும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முக்கியமானவங்களை கூடுமானவரை கேட்டு கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு உச்சிதம். மற்றபடி ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடுமையாக பாடுபட்டிங்கனாலே போகிறோம். மற்றபடி இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. முக்கியமாக எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க, சரியா? ஏன்னா உத்தியோகம் நிமித்தமாக கொஞ்சம் வேலைபளு இருக்கும், தொழில் வியாபாரம் நிமித்தமாக வேலைபளு இருக்கும். அதுக்காக உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனிக்காமல் இருக்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே அதுவுமே இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கீங்க பாருங்கள். முக்கால்வாசி பேர் மீனராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் பொன்னவன் அப்படிங்கிறதுனால இந்த காசை எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த கொடுக்கல் வாங்கலில் இருப்பீங்க. அவங்கெல்லாம் புதுசாக யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே கொடுத்தவங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு அவங்க ரொம்ப நாளாக அறிமுகம் ஆகியிருப்பாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. புதுசாக யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா அவங்கள பற்றி நல்லா விசாரித்து அதுக்கப்புறம் கொடுங்க. முக்கியமாக அந்த ஷூரிட்டி அதெல்லாம் கேட்டு கரெக்டாக வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறது நல்லது. டக்குன்னு யாருக்காவது கொடுத்துட்டிங்கன்னா வம்பில் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். மற்றபடி இந்த வம்பு வழக்குகள் இதிலெல்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆனாலும் இந்த வேலை பளு அதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்காக கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் காத்திருக்கு, கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பூசல்கள் இருந்தாலும் குடும்பத்தில் சுபிக்ஷமான காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். அதனாலே இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த ஜீவனஸ்தானத்தில் வந்துக்கிட்டு அற்புதமான பலன்களை உங்களது முயற்சிகளின் பேரில் கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.